ஹாய், நான் உங்கள் நவீன் விக்னேஸ்வர். எனக்காவது ஒரு நாள் அவங்க என்னை புரிஞ்சுப்பாங்களான்னு எனக்கு தெரியல. எனக்காவது ஒரு நாளாவது இந்த கஷ்டம்லாம் தீருமான்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. எனக்காவது ஒரு நாள் இந்த ஃபினான்ஷியல் ஸ்ட்ரெஸ் எல்லாம் முடியுமா? எனக்காவது ஒரு நாள் என்னோடய ஹெல்த் இம்ப்ரூவ் ஆகுமா? எனக்காவது ஒரு நாள் என் லைஃப் எனக்கு பிடிச்ச மாதிரி மாறிடாதா? எனக்காவது ஒரு நாள் நான் லைஃப்பில் சிரிச்சிட மாட்டேனா? இந்த மாதிரி டயலாக்லாம் எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கா? நிறையா டைம் கேட்டிருப்பீங்க. உங்களோட மைண்ட் வாய்ஸாக இதை நீங்கள் நிறையா டைம் கேட்டிருப்பீங்க, கரெக்டாக? ஸோ இந்த மாதிரி என்னைக்காவது ஒரு நாள் இதெல்லாம் தீர்ந்துடாதா? என்னைக்காவது ஒரு நாள் அவங்க என்னை புரிஞ்சுக்க மாட்டாங்களா? என்னைக்காவது ஒரு நாள் நம்மளோட அப்பா அம்மா நம்மளை புரிஞ்சுக்க மாட்டாங்களா? அந்த மாதிரிலாம் யோசிக்கும் போது ஆப்வியஸாக எல்லாரும் என்ன சொல்லுவாங்க, இல்லைடா ஃபீல் பண்ணாத, கண்டிப்பாக ஒரு நாள் இதெல்லாம் மாறிடும், கண்டிப்பாக ஒரு நாள் ஒன்று அவங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பாங்கடி, கண்டிப்பாக எல்லாமே ஒரு நாள் சரியாயிரும்டி, அந்த மாதிரி எல்லாரும் பாசிட்டிவாக சொல்லுவாங்க, நிறைய நல்ல விஷயங்கள் சொல்லுவாங்க. நான் கூட சொல்லுவேன், கரெக்டுங்களா? பட் நம்மள நிறைய பேர் சொல்லாத ஒரு விஷயம், நம்மள நிறைய பேர் யோசிக்காத ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ என்ன அப்படின்னா யூ ஹாவ் ஆல் த டைம் இன் திஸ் வேர்ல்ட். ஆமாங்க, உங்ககிட்ட உலகத்தில் இருக்க எல்லா டைமுமே இருக்குது அப்படின்னு தான் நான் சொல்ல போகிறேன். ஸோ நம்ம இன்னைக்கு பேச போகிற டாப்பிக்கும் அதுதான். ஸோ வாங்க டைம் வேஸ்ட் பண்ணாமல் டாபிக் உள்ள போயிடலாம். ஸோ நான் முதல்ல இப்படி ஆரம்பிக்கணும்னு சொல்லிட்டு ஆசைப்படுறேன். ஜென்ரலாக இந்த மாதிரிலாம் நம்ம வரி பண்ணுவோம்ல, ஒரு ஃபினான்ஷியல் ஸ்ட்ரெஸ் பற்றியோ, இல்லை ஒரு ரிலேஷன்ஷிப் ப்ராப்ளம் பற்றியோ, ஹெல்த் வைஸ் ஒரு ப்ராப்ளம் பற்றியோ, ஃபேமிலிக்குள்ளே இருக்க ப்ராப்ளம் பற்றியோ நம்ம வரி பண்ணுவோம். ஸோ வரி பண்ணும்போது எப்படா இதெல்லாம் முடியும், எப்போ அதெல்லாம் மாறும், எப்போ இதெல்லாம் தீரும்னு சொல்லிட்டு நிறைய பேர் யோசிப்போம். பட் நம்ம எல்லாருமே அந்த ப்ராப்ளம் சீக்கிரமே தீரணும், சீக்கிரமே இது முடியணும், இதெல்லாம் ஒரு 1 or 2 weeks சரியான நல்லாயிருக்கும், தூங்கி எந்திரிச்சு அந்த ப்ராப்ளம் செய்யணும் நல்லா இருக்கும், ஆர் இது சீக்கிரம் முடிஞ்சால் நல்லா இருக்கும் அப்படின்னு தான் யோசிக்கிறமே தவிர, நம்ம கிட்ட தான் நிறைய டைம் இருக்குல்ல, நம்ம சைடில் தான் நிறைய நேரம் இருக்குல்ல, நம்ம தான் இன்னும் ரொம்ப வருஷம் இங்கே இருக்க போகிறோம்ல, அப்படிங்கிறத பற்றிலாம் யாருமே யோசிக்கிறது இல்லை, கரெக்டுங்களா? இப்போ என்னங்க, நமக்கு என்ன வயசு இருக்கும்? ஒரு சிலர் 18, ஒரு சிலருக்கு ஒரு 18, 20 இருக்கலாம், ஒரு சிலர் 25, 26 இந்த எபிசோடு கேட்டிருக்கலாம். உங்களுக்கு 30 வயசு 40 வயசு கூட இருக்கட்டுமே, நம்ம எல்லாரும் ரொம்ப வருஷம் ஹெல்த்தியாக இருக்க போகிறோம், ரொம்ப வருஷம் இந்த லைஃப்பை ஹாப்பியாக லீட் பண்ண போகிறோம், சரிங்களா? ஸோ வி ஆல் ஹாவ் ஸோ மச் டைம், என்ன சொல்கிறது, நமக்கு இன்ஃபைனட் டைம் இருக்குன்னே சொல்லலாம். நீங்கள் ஒரு 70 வருஷம் 80 வருஷம் கூட யோசிச்சுக்காதீங்களேன். எனக்கு இன்ஃபைனட் டைம் இருக்குது. ஐம் கோயிங் டு பி, நாம் எனக்கு இந்த உலகத்தை விட்டு போக போகிறோம்னு சொல்லிட்டு நமக்கு தெரியவே தெரியாது. ஸோ வி ஹாவ் இன்ஃபைனட் டைம். பட் நமக்கு இருக்க இந்த ஃபினான்ஷியல் ஸ்ட்ரெஸ்ஸோ, இந்த ரிலேஷன்ஷிப் ப்ராப்ளமோ, இந்த ஃபேமிலி ப்ராப்ளமோ, இந்த கரியர் ப்ராப்ளமோ, அதுக்கெல்லாம் ஃபைனட் டைம் தான் இருக்குது. ஏதோ ஒரு 6 மாதம் இல்லை 1 வருஷம், ஒரு 6 மாதம் இல்லை 1 வருஷம் தான் அதனால் இருக்க முடியும். அதை தாண்டி அதனால் இருக்க முடியாது, அதை தாண்டி அதுக்கு ஒர்த்தும் கிடையாது. பட் அதை நீங்கள் டைம் கொடுங்க, அது சரியாகுன்னு சொல்கிறத விட அதை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கே உங்களுக்கு அவ்வளோ டைம் இருக்குது. அதை அனலைஸ் பண்ணுறதுக்கு நிறையா டைம் இருக்குது. இந்த ப்ராப்ளம் எதனால் வருதுன்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்க நிறைய டைம் இருக்குது. அதுக்கு ப்ராப்பரான சொல்யூஷன் தேடுறதுக்கு நிறைய டைம் இருக்குது. அதை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு அவ்வளோ டைம் இருக்குது. யூஆர் இன் நோ ஹரி, சரிங்களா? நீங்கள் எந்த ரேஸ்லேயும் ஓடிட்டு இருக்கல, நீங்கள் யாருக்கும் முன்னாடியும் இல்லை, யாருக்கும் பின்னாடியும் இல்லை. நீங்கள் உங்களோட ஓன் ரோட்டில் போயிட்டுருக்கீங்க. அண்ட் உங்கள் ரோட்டில் இப்போ கொஞ்சம் முட்கள் இருக்கலாம், கொஞ்சம் கல், ஒரு மாதிரி ரோடு கரடு முரடாக இருக்கலாம். பட் ஜஸ்ட் கொஞ்சம் ஒரு ஃபியூ இயர்ஸ் டவுன் த லைன் நீங்கள் போனீங்கன்னா உங்களோட ரோடு ரொம்ப அழகாக ஸ்மூத்தாக மாறும், நிறையா பூக்கள்லாம் பூத்து குலுங்கும், நிறைய அழகான விஷயங்கள் நடக்கும். நான் மறுபடியும் அதான் சொல்கிறேன், யூ ஹாவ் ஆல் த டைம் இன் திஸ் வேர்ல்டு. உங்களுக்கு இருக்க ப்ராப்ளம் எல்லாமே உங்களால் கண்டிப்பாக ஹேண்டில் பண்ண முடியும். உங்களுக்கு பேஷன்ஸ் வேணும், ஒரு பர்சீவரன்ஸ் வேணும், ஒரு நெவர் சே நெவர் ஆட்டிடியூட் வேணும், எவ்வளோ தடவை கீழே விழுந்தாலும் எந்திரிச்சு ஓடுறதுக்கு அந்த தைரியம் வேணும். அது இருந்தாலே போதுமே தவிர ரொம்ப வரி பண்ணணும்னு சொல்லிட்டு அவசியமே கிடையாதுங்க, சரியா? நான் என்ன சொல்ல வரேன்னு உங்களுக்கு புரியுதா? ரீசெண்டாக ஆர்ஜே பாலாஜி அவங்களோட ஒரு டாக் நான் கேட்டுட்டு இருந்தேன், ஒரு பாட்காஸ்ட் நான் கேட்டுட்டு இருந்தேன். ஸோ அவங்க என்ன சொன்னாங்க, ஒரு விஷயம் அவங்களுக்கு ஆசை, பட் அதை அப்போ பண்ண முடியல அவங்கனால. அப்போ அவங்க ரொம்ப அசால்ட்டாக ஒரு விஷயம் சொன்னாங்க, ஐ ஹாவ் so much time left and I'm going to be here for a long time அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அப்போ தான் எனக்கு பெர்ஸ்பெக்டிவ் ஸ்விட்சே மாறுச்சு. ஆமாம்ல, நான் லைஃப்பில் இந்த விஷயம் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன், எனக்கு அவங்க கூட சேரணும்னு சொல்லிட்டு ஆசையாக இருக்குது. பட் ஐ ஹாவ் so much time left in the bank. இது நாளைக்கே நடக்கணும்னு அவசியம் கிடையாது. 6 மாதம் ஆகட்டும், 1 வருஷம் ஆகட்டும், 2 வருஷம் ஆகட்டும், ஏன் 10 வருஷம் கூட ஆகட்டுமே. எனக்கு பிடிச்ச விஷயத்துக்காக நான் 10 வருஷம் என் லைஃப்பில் ஒதுக்க மாட்டேன், இல்லை 10 வருஷம் நான் எஃபர்ட் போட மாட்டேன்னா என்ன? ஐ ஷுட் பி ஏபிள் டு டூ. அதுதான் என்னோட கான்ஃபிடென்ஸாக இருக்கணும், அதுதான் என்னோட ரியல் ஆட்டிடியூடாக இருக்கணுமே தவிர இந்த விஷயம் நடக்கலையே நம்ம குவிட் பண்ணிடலாமா,
இல்லை நம்ம அதுக்குள்ள வேறு விஷயம் ட்ரை பண்ணலாமா அப்படிங்கிற மாதிரி வந்து ரொம்ப யோசிக்காமல் நம்ம நிறையா ட்ரை பண்ணுவோம், நம்மக்கிட்ட இன்னும் நிறையா டைம் இருக்குது அப்படின்னு யோசிக்கிறது தான் வந்து ஒரு மெச்சூரான ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ. சரிங்களா? ஸோ நான் அடுத்து சொல்லணும்னு நினைக்கிறேன் இன்னொரு பாசிட்டிவான விஷயம் என்ன அப்படின்னா வந்து you're going to be here for a long time. Yes, you're going to be here for a long time. ஃபிசிக்கலாகவும் சரி மென்டலாகவும் சரி நீங்கள் இந்த பூமியில் உங்களோட வீட்டில் உங்களோட காலேஜ்லேயோ இல்லை உங்களோட ஸ்கூல்லையோ you're going to be here for a long time. அஃப்கோர்ஸ் சொசைட்டி 1000 விஷயங்கள் சொல்லும். நீ 24 வயசுக்குள்ளே அது பண்ணணும், 28 வயசுக்குள்ளே இது பண்ணணும், 40 வயசுக்குள்ளே அது பண்ணணும், 50 வயசுக்குள்ளே இது பண்ணணும். எப்பா போதும்பா, ஐ நோ வாட் ஐ எம் டூயிங் அண்ட் ஐம் பிரிட்டி ஷுவர் அபவுட் மை ஜேர்னி. என் லைஃப் பற்றி எனக்கு தெரியும். நீங்கள் அட்வைசஸ் கொடுக்குறீங்களா, நீங்கள் இன்சைட்ஸ் கொடுக்குறீங்களா ஐ டோட்லி ரெஸ்பெக்ட் இட். பட் ஐ எம் கோயிங் டு பி ஹியர் ஃபார் அ லாங் டைம். நீ 30 வயசில் லைஃப்பில் இந்த பொசிஷனுக்கு வந்துட்டேங்கிறனால நானும் 30 வயசில் இந்த பொசிஷனுக்கு வரணும்னு அவசியம் கிடையாது. நான் 50 வயசில் பொறுமையாகவே வந்துக்கிறேன். நான் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஓட்ட விரும்பல பைக்கை, நான் வந்து ஸ்லோவாகவே ஓட்டிட்டு வரேன். என்னோட ஜேர்னியை என்ஜாய் பண்ணிட்டு வரேன். பக்கத்தில் இருக்க ஒவ்வொரு மலரையும் நான் பார்க்குறேன், என் கூட பறந்து வர பறவைகளை நான் பார்க்குறேன், ஒவ்வொரு சீனரியும் நான் என்ஜாய் பண்ணுறேன். அப்படி கூட என்னோட ஜேர்னியை நான் வாழலாமே. ஜஸ்ட் பிகாஸ் சொசைட்டி ஒரு சில நார்ம்ஸ் செட் பண்ணியிருக்கு அப்படிங்கிறனால அந்த மாதிரி நான் பண்ணணும், அந்த மாதிரி நான் வாழணும்னு அவசியம் இல்லை. கரெக்டுங்களா? ஸோ we are going to be here for a long time. நம்ம இந்த பூமியில் நம்மளோட உடம்புல நம்ம ரொம்ப வருஷங்கள் இருக்க போகிறோம். நமக்கு அவ்வளோ குவாலிட்டி டைம் இருக்குது. சரியா? ஸோ திரும்பி நான் தான் சொல்ல போகிறேன், உங்களோட ப்ராப்ளம்ஸும் சரி என்னவா இருந்தாலும் சரி ஜஸ்ட் பர்சிவியர் பண்ணுங்க. ஒரு காமான ஒரு ஹெட் வச்சுக்கோங்க. எனக்கு நிறைய டைம் இருக்குது, இதை நான் எப்படியோ ஹேண்டில் பண்ணிடுவேன். கண்டிப்பாக வந்து இதுக்கு ஒரு சொல்யூஷன் பிறக்க தான் போகுது. நான் ஏன் இதை பற்றி ஓவராக வரி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை நீங்களே கேள்வி கேளுங்க. அண்ட் எந்த ஒரு ப்ராப்ளமுமே வந்து உங்களோட ஹெட்டுக்கு போகவோ அவர் உங்களை வந்து ரொம்ப வரி பண்ண டிஸ்டர்ப் பண்ண விட்டுறாதீங்க. நான் திரும்பி வந்து சொல்லணும்னு நினைக்கிற இந்த 2 லைன் மட்டும்தாங்க, வேறு எதுவுமே கிடையாது. You have all the time in this world and you're going to be here for a long time. அண்ட் எந்த ப்ராப்ளம்னாலுமே வந்து நினச்சி நிற்கவே முடியாது. இங்கே ஒரே ஒரு விஷயம்னால நினச்சி நிற்க முடியும்னா அது உங்களோட பிலீஃபும் கான்ஃபிடென்ஸும் உங்களோட தைரியமும் மட்டும்தான். ஸோ நிமிர்ந்த நன்னடை, நேர்கொண்ட பார்வை, என்றைக்குமே வந்து குவிட் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்கிற அந்த ஆட்டிடியூட், அது போதும். கண்டிப்பாக உங்களோட லைஃப்பில் ஜெயிக்க முடியும். நீங்கள் ஆசைப்பட்ட எல்லா விஷயத்தையும் உங்களால் அடைய முடியும். ரிலேஷன்ஷிப்லேயே ஆகட்டும், கரியர்லேயே ஆகட்டும், ஃபினான்ஸ்லேயே ஆகட்டும், எல்லாத்துலேயுமே வந்து நீங்கள் ஒரு நாள் ஆசைப்பட்ட பொசிஷனில் இருப்பீங்க. உங்கள் லைஃப் ஒரு நாள் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்ச மாதிரி மாறும். சரிங்களா? மாறியே தீரும். there is no second choice to it. ஓகேங்களா? இப்போதைக்கு நீங்கள் சின்ன கஷ்டங்கள் கோ த்ரூ பண்ணலாம், சின்ன அன்சர்டனிட்டிஸ் கோ த்ரூ பண்ணலாம். லைஃப்பில் சின்ன அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கலாங்க. பட் அதெல்லாமே பார்ட் அண்ட் பார்சல் ஆஃப் லைஃப் தான். எல்லாமே வந்து சீக்கிரமாக மாறிடும். எப்போவுமே ஹாப்பியாக இருங்க, உங்களுக்கு பிடிச்ச விஷயத்தை பண்ணிகிட்டே இருங்க, தைரியமாக இருங்க, அண்ட் எப்போவுமே முழு மனசாக நம்புங்க. வாழ்க்கை ரொம்ப ரொம்ப அழகானது. இது நவீன் விக்னேஸ்வரன், இதயத்தின் குரல். நன்றிகள் 1000. நீங்கள் இதுவரைக்கும் இதயத்தின் குரலை இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணல அப்படின்னா கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். நான் இன்ஸ்டாகிராம் பேஜ்லேயும் வந்து அப்பப்போ குட்டி பாட்காஸ்ட்ஸ்லாம் போடுவேன். என்னோட எல்லா அப்டேட்ஸும் வந்து இன்ஸ்டாகிராம் பேஜ்லேயும் வரும். அண்ட் எவ்ரி ஃப்ரைடே ஈவினிங் 9 PM வந்து நான் ஃபேன்ஸ் கூட வந்து லைவாக இன்ட்ராக்ட் பண்ணுவேன். ஸோ பேஜ் ரொம்ப ஆக்டிவாக இருக்கும். ஸோ நீங்கள் என் கூட இன்ட்ராக்ட் பண்ணலாம். ஸோ கண்டிப்பாக இதயத்தின் குரலை இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணுங்கள். இதயத்தின் குரல் கூட டச்லேயே இருங்க. சரியா? பேஜுக்கான நேம் வந்து இதயத்தின் .குரல், IDHAYATHIN.KURAL. சரிங்களா? லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு. ஸோ கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்க. அடுத்த ஞாயிற்றுக்கிழமை இன்னொரு அழகான ஒரு எபிசோடோட சந்திப்போம். டாடா, பை பாய்.